ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் நயன்தாரா அவர்களோட டிஜிட்டல் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் நல்லா அழகாகவே இருக்குது. ப்ராப்பராக ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் வரைகிறதுக்கான எல்லா லைட்டிங்குமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதை ஹை பாஸ் கொடுத்துட்டு லீனியர் லைட்டிங் அப்படின்ற ஓவர்லே செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ 2 ஃபைலையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு ஷார்ப்னஸ் போயிட்டு சாஃப்ட்னஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட் கொடுத்துட்டு எங்கெல்லாம் லைட்டிங் இருக்குதோ அந்த லைட்டிங்கோட லைட்டிங் எஃபெக்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அதாவது கொஞ்சம் பிரைட் ஆக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜரான ஸ்மெட்ஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோஸை வந்து செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெட்ச் ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணுற ஸ்மெட்ச் ப்ரெஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் ப்ரெஷ் செட்டிங்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அண்ட் ப்ரெஷ்ஷையும் பார்த்திங்கன்னா வந்து அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்மளோட சோஷியல் மீடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் மற்ற சோஷியல் மீடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சின்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஸ்மெட்ஜ் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் மிஸ் ஆகாமல் ஒரு ப்ராப்பர் ஸ்மெட்ச் கிடைக்கும். ஸோ எல்லாமே நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மெட்ச் பண்ணுறேன். ஸோ இதேமாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லிப்ஸ் கிட்டலாம் ஏன் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸும் அந்த ஸ்கின்னும் கிட்ட ஒரு சின்ன ஒரு லைனில் தான் ரெண்டுமே வந்து செப்பரேட் ஆகிருக்கும். அந்த லைனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கனாலே அது வந்து ஒரு ரியாலிட்டி போயிடும். ஸோ அது மிஸ் ஆகாமல் வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற ஸ்மெட்ச் டூல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலில் இருக்குது. மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு ஸ்மெட்ச் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் நார்மலான ஒரு ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லான ஒரு க்ளவுடி எஃபெக்டில் தான் வந்து ஸ்மெட்ச் பண்ணும். பட் இந்த ஒரு ப்ரெஷ் அப்படி இல்லை. இது ஒரு நல்லாவே லைட்டிங் ஒரு பிரைட்னஸோடு உங்களுக்கு அந்த ஸ்மெட்ஜு வந்து சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரோசஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்மெட்ஜ் வந்து டூல் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பே வித்தியாசமாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ப்ரெஷ் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஜிட்டல் பெயிண்டிங்கு. நெக்ஸ்ட்டு கண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி நான் ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணுங்கள். காரணம் ஏன் முன்னாடி நான் சொன்னேன், அந்த ஒரு லைன்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். எல்லாம் எங்கெல்லாம் இந்த லைன்ஸ் வருதோ அதை கரெக்டாக மார்க் பண்ணி அந்த லைன் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் மற்ற வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓல்டு ஃபோட்டோவை ரீஸ்டோர் பண்ணுறது எப்படி, ஒரு இமேஜினரி ஆர்ட்டில் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்மெட்ஜ் மட்டுமே வச்சு ஃபுல் டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆக்டர் பவர் கல்யாண் அவங்களோட வந்து ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஹேர்லாம் எதுவுமே வரையாமல் வெறும் ஸ்மெட்ஜை வச்சு மட்டுமே கம்ப்ளீட்டாக அந்த வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் வரைஞ்சிருப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ஸ்மெட்ஜ் மட்டுமே யூஸ் பண்ணி ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நல்லா ஸ்மெட்ஜில் ப்ராக்டிஸ் ஆகி நல்லா அட்வான்ஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் ஹேர் வரைகிறதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மெட்ஜிலே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ லைட்டிங் எப்படி கொடுக்குறது, இந்த ஷைனிங் எஃபெக்ட் எப்படி வர வைக்கிறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பேன். தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ லிப்ஸ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன்.
லிப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்மெச் பண்ண போகிறேன். அவங்க லிப்ஸில் எவ்வளோ லைட்டிங் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பெயிண்டிங்கில் வந்து அந்த ஆயில் எஃபெக்ட் தருன்னு சொல்லுவாங்களே. டிஜிட்டல் பெயிண்டிங் சில பேர் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் சொல்ல மாட்டாங்க, ஆயில் பெயிண்டிங் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயில் எஃபெக்ட்லாம் வந்து இந்த மாதிரியான ஒயிட் லைட்டிங்கில் தான் வரும். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபோட்டோவில் அது இருக்கிறதுனால அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த டீட்டெயிலை வந்து நம்ம ஸ்மெச் பண்ணி விடணும். ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங்கும் ஆயில் பெயிண்டிங்கும் வேறு கேட்டிங்கன்னா வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ஆயில் எஃபெக்ட் கொண்டு வரலாம். சில பேர் அந்த ஆயில் எஃபெக்ட்டை வந்து ரொம்ப லைட்டாக வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ஆயில் எஃபெக்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. அந்த ஆயில் எஃபெக்ட் வரணுன்னா வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணால் தான் அதை கொண்டு வர முடியும். ஸோ ஃபுல் ஸ்கின் நம்ம ஸ்மெச் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஜுவல்ஸ்லாம் எதுவுமே நான் டச் பண்ணல, ஏன்னா இருக்கிறதுலாவே நல்லாவே இருக்கிறதுனால அது எதையும் நான் வந்து ஸ்மெச்லாம் பண்ணலை. லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் சார் அவர்களோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு அப்ளை பண்ணலான்னு. இந்த ஒரு ஃபோட்டோலாம் அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆயில் பெயிண்டிங் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அவரோட ஷர்ட்டை ஸ்மெச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது ஏன் யூஸ் பண்ணியிருப்பேன், நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம ஹேர் வரைகிறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் ஒரு 20-25 வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுவோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்மெச் பண்ண போகிறோம் ஹேரை. ஏன் இதை நான் ஸ்மெச் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஸ்மெச் பண்ணி விட்டுட்டாலே சில பெயிண்டிங் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பெயிண்டிங்க்கு அது சூட் ஆகுதா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஸ்மெட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்மெட்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு, இந்த ஒரு ஃபோட்டோவில் ஸ்மெச் மட்டும் பண்ணால் பத்தாது, ஏன்னா இது ஃபேஸில் வந்து அதிகமாக லைட்டிங் இருக்குது. ஸோ நம்ம ஹேருக்கும் நல்லா கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹேர் டிசைட் பண்ணிட்டேன் வரையலாம் அப்படின்னு. வரைகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு செட்டிங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி, அதாவது கட்டிங் தெரியாமல் இருக்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிட்டேன். இதை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பார், இந்த மாதிரி 3 டாட் ப்ரெஷ்ஷை வச்சு என்னால் ஹேர் வெளியே இழுக்க முடியல அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இழுப்பேன், எனக்கு ஹார்டாக இல்லை. காரணம் என்னென்னா நம்ம செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஆனில் வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 60-70க்கு மேலே வச்சா தான் அது கொஞ்சம் ஃப்ளோவாக வெளியில் வரும். வெளியில் வரப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது, வெளியில் வரும்போது சேர்த்து நிறைய ஹேர்ஸை ஏற்றுட்டு வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணணும். இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஹேரில் வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ ட்ரை பண்ணுறேன். எல்லோ தான் கொடுக்கணும்னு கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட பெயிண்டிங் ஒர்க்கை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சில பேர் மட்டும் பார்த்திங்கன்னா ஹேர்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க. க்ரீன் கலர் கொடுக்கக்கூடாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். பட் ஓவராலாக எல்லா முடியுமே க்ரீன் கலரில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு லுக்காக இருக்காது, ஒரு நேச்சுரலாக இருக்காது. ஸோ ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு லைட் க்ரீனு, ஒரு பக்கம் பிங்க்கு, ஒரு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூ, இந்த மாதிரி மிக்சடாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த லைன்ஸ்லாம் வந்து அப்படியே நமக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியணும்னு கிடையாது. அந்த லைன்ஸ் அங்கே இருக்குது. ஒரு ஒப்பாசிட்டி 70ல் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா அதில் தூரத்துன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹேர் அப்படியே நல்லா ஃப்ளோ ஆகிறது தெரியும். பட் கிட்ட போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும் அங்கே நிறைய லைன்ஸ் இருக்கும் அந்த ஹேர்ஸ்குள்ளே. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ தூரத்துலேருந்து பார்த்தாலே அந்த ஹேர்ஸ் லைன்லாம் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு லுக்காக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் அந்த ஹேர் ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நான் அந்த கட்டிங்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெச் பண்ணி நான் வெளியில் ஏற்றி விட்டேன். இப்போ அதையே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ப்ரெஷ்ஷை வச்சு ஹேர்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் பறந்துட்டு இருக்க மாதிரி லைட்டாக எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் போடுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் ஹேரை வரையலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஃபேஸில் இருக்கிற அவ்வளோ லைட்டிங்க்கு மேலே இருக்கிற அந்த நம்ம நார்மலாக ஸ்மெச் பண்ண ஹேர் பார்த்தல. ஸோ அதனால் நான் லைன்ஸ் வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ போகுது, அந்த ஃப்ளோ அப்படியே அதுக்கு மேலேயே நான் வந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பேஸ் கலர் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூ செலக்ட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த கலர் செலக்ட் பண்ணணுன்னா, நீங்கள் ஒருவேளை இந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி சேச்சுரேஷன் பண்ணிங்கன்னா இது நிறைய கலர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். சேச்சுரேஷன் நீங்கள் வந்து கலர் பேலட் அந்த பட்டன் மூவ் பண்ணக்குள்ள அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேர் வரைய ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் வந்து வேக்யூம் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஹேர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வந்துடுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வேக்யூமில் பென் ப்ரெஷரை ஆன் பண்ணிக்கிட்டு
நான் கொடுத்துருக்கிற ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து 2 பக்கமும் ஷார்ப் எட்ஜ் அழகாக வரும். ஆனால் எடுத்தோடனே வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த ப்ரெஷ் எனக்கு கிடச்சும்போது நான் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சைடு மொத்தமாக தான் வரும். இன்னும் ஏன் இப்போ கூட சில டைமில் பார்த்திங்கன்னா நான் டேரெக்ஷன் மாற்றி பண்ணும்போது எனக்கு ஒரு சைடு ஷார்ப்னஸ் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, வரைஞ்சி முடிச்சுட்டு எந்த சைடு எனக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கலையோ அங்கே மட்டும் நான் பார்த்திங்கன்னா இரேஸ் பண்ணி விட்ருவேன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த திக்கான இருக்கிற அந்த லைன்ஸை இரேஸ் பண்ணும்போது அந்த லைட்டில் ஒரு ஒப்பாசிட்டியில் அப்படியே கம்மியாகும். அப்போ பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்க மாதிரி தெரியும். இந்த வீடியோவில் நான் அதை யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். எங்கெல்லாம் மொத்தமாக வந்திருக்கோ அங்கெல்லாம் நான் இரேசர் டூல் எடுத்து அழைச்சிடுவேன். ஏன்னா இவ்வளோ வேகமாக நான் ஹேர் வரைகிறேன்னு நீங்கள் நினச்சிட போகிறீங்க. இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓடிக்கிட்டுருக்கு. நான் ரொம்ப மெதுவாக தான் ஹேர் வரைவேன். ஏன்னா அந்த டீட்டெயில் நீங்கள் மிஸ் ஆகாமல் வரணும். ஸோ இப்போ அழைச்சி விட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஷார்ப்னஸ் கிடைக்கலனா ஒரு சைடு நீங்கள் அழைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஹேர் கம்ப்ளீட்டாக வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஹேரில் கலர் கொடுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பிரைட்டாக இருந்துச்சு. இப்போ ஹேர் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பாருங்கள் கலர் கம்மியாயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஹேரோட பவர். நம்ம மேனுவலாக ஹேர் வரையும் போது நிறைய வித்தியாசம் வரும் ஃபோட்டோவில். அது உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஹேர் வந்து நம்ம வந்து ஸ்மெச் பண்ணுறத விட வரைகிறதுல வந்து குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். டெலகிராமில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரெஷ்ஷஸ் மற்ற எல்லா விஷயமே வந்து டெலகிராமில் உங்களுக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும், பெயிண்டிங் இல்லை மெர்ச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை பாருங்கள். அங்கே நிறைய ஒர்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒர்க் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்து நீங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ நார்மல் நம்ம எப்பயும் ஹேர் ப்ரஷ்ஷை வச்சு ஒப்பாசிட்டி கம்மி வச்சு ப்ரஷ் சின்னதாக வச்சு ஜஸ்ட்டு அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐப்ரோ எந்த சைடு போகுதோ அந்த சைடு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ண விட்டால் போதும். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஐப்ரோ ஷேப் வந்துடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வரைகிறதுக்கு முன்னாடி நான் மேலே ஒரு பிளாக்கில் வந்து பென் டூலில் செலக்ட் பண்ணி பேக் ப்ரஷ்ஷை வச்சு நான் அந்த ஒரு பேக் ட்ராப்பில் வந்து ஒரு பிளாக் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி நோஸுக்கும் ஜஸ்ட்டு பிளாக் எடுத்து ஹைபாலில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதே ப்ரொசீஜர் தான், நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். நான் நிறைய டைம் பண்ணதுனால நான் அப்படியே இருக்கிற ப்ரஷ் அப்படியே தேய்ச்சி விட்டேன். ஆனால் செலக்ட் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐபாலில் வந்து லைட்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு பிளாக் ஒயிட் வச்சு நம்ம ஒரு ஐஸே முடிச்சாச்சு. இது இருந்தாலே போதும். ஐஸுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ லைட்டாக ஃபேஸ் அண்ட் கன்னத்தில் வந்து பிங்க்கு அப்ளை பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா வந்து மேக்கப்லாம் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு வந்து அந்த இடத்துல லைட்டாக ஒரு பிங்க்காக வந்து ஒரு மேக்கப் பண்ணுவோம். ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங் அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹைலைட் பண்ணணும்னு சொல்லலாம் ஃபோட்டோவை. அது இல்லாதப்பவும் இருக்கிறப்பவும் இப்படி வித்தியாசம் உங்களுக்கே தெரியுது பாருங்கள். ஃபோட்டோவில் நல்லாவே லைட்டிங் வந்திருக்கு. ஸோ காரணம் என்னென்னா இருந்த லைட்டிங்கை எதுவுமே மிஸ் பண்ணாமல் அந்த டீட்டெயில் அப்படியே கொண்டு வந்தது தான். நம்ம ஓவராக ஸ்மெச் பண்ணி அதை கலைச்சி விடாமல் ப்ராப்பராக அந்த லைட்டிங் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே கரெக்டான ஒரு ஒப்பாசிட்டி வச்சு நான் லைட்டிங் இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் 80க்கு மேலே வைங்க. அப்போ தான் அந்த லைட்டிங் மிஸ் ஆகாமல் ஸ்மெஞ்சில் வரும். நீங்கள் ஒரு
20, 40 அந்த ரேஞ்சில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த லைட்டிங் போயிடும், ஃபேஸ் டல் ஆகிடும். ஸோ அந்த லைட்டிங் இருக்கிற இடத்துல நல்லா ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சு ஸ்மெச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லைட்டிங் அப்படியே நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அந்த லைட்டிங் எஃபெக்ட், இல்லைனா மிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. ஸோ எப்பயுமே டார்க் ப்ரௌன் எடுத்துங்க, அப்படியே லிப்ஸ் அந்த கார்னரில் ஒரு ட்ராவை அப்படியே வரைஞ்சி விடுங்க. அது உங்களுக்கு நல்லா லிப்ஸ் செப்ரேட் பண்ணி காட்டும், அழகாக இருக்கும் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பார்க்கக்குள்ள. நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவிலே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், கடைசியில் வரும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிடலாம். அண்ட் உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் ஏதாவது வரையணும் ஆர்டர் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வரைஞ்சி தர ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்டூடியோக்கும் ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க கஸ்டமராக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ரொம்ப 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 கம்மி டேஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டு ரிசல்ட் வரும் கண்டிப்பாக. ஸோ லிப்ஸு பார்த்திங்கன்னா வந்து லிப்ஸ்டிக்ஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட் இருக்குது. ஸோ இப்போ ஹைலைட் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு விஷயமும் ப்ராப்பராக பண்ணால் போதும். எந்த விஷயத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஐப்ரோஸ், ஐஸு, ஹேரு, லிப்ஸு, ஸ்மெட்ஜி இது மாதிரி எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக நீங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக பிக்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வரும். இல்லை இது சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக எதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அவுட் வராது. டிஜிட்டல் பெயிண்டிங்கில் எப்பயுமே பொறுமை தான் முக்கியம், நேரம் தான் முக்கியம். எந்த அளவுக்கு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெயிண்டிங் அவுட்புட் சூப்பராக வரும். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயிண்டிங் முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நயன்தாரா வந்து கார்னரில் இருக்காங்கல்ல. ஸோ நம்ம இதை வந்து ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டு உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பேக்ரவுண்டு தான் வந்து படம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு நல்லா வருதோ நம்மளோட படமும் ரொம்ப அழகாக வரும். டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம வரைஞ்சது. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓரளவுக்கு லைட்டிங்லாம் வச்சு கொண்டு வந்தாச்சு பேக்ரவுண்டை. டீத் லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த இங்க்கு ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன் ஒயிட் கலரை. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த இங்க் ப்ரஷ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆக்டர் பவன் கல்யாண் அவர்கள் வீடியோவே பாருங்கள். அதில் இந்த ப்ளூ, அதாவது இந்த இங்க் ப்ரஷ் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து ஒரு பில்லர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க அந்த பில்லருக்கு பின்னாடிலேருந்து நம்மளை அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி ஒரு பண்ணலான்னு, ஏன்னா ஆஃப் ஃபோட்டோ தானே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் உங்கள் கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.